சொல்லுப்பா, இந்த ப்ராக்டிக்கலோட நேம் சொல்ல. மீட்டர் சமண சுற்று சார். மீட்டர் சமண சுற்று. இந்த மீட்டர் சமண சுற்று எதுக்கு பயன்படுது? தெரிஞ்ச மின்தடை வச்சு தெரியாத மின்தடை கணக்கிறதுக்காக. சரி, எது தெரிஞ்ச மின்தடை? எது இது தெரிஞ்ச மின்தடை சார். இதில் எத்தனை ஓம் மின்தடை இருக்குது? இதில் வந்து இது 10, இது வந்து 1 ஓம் மின்தடை இருக்குது. 1 ஓம் மின்தடை சார். இந்த 1 ஓம், இந்த பாயிண்ட் காட்டுறது 1 ஓம் மின்தடை. இப்போதைக்கு அது 1 ஓமில் இருக்குது. இது வந்து தெரியாத மின்தடை கண்டுபிடிக்கிறது. ஸோ கம்பி சுற்றி கம்பி சுழல், அது தெரியாத மின்தடை. ஸோ தெரிஞ்ச மின்தடையை வச்சு தெரியாத மின்தடை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நீங்கள் இணைப்புகள்லாம் கொடுத்துட்டீங்க. இது பேர்லாம் சொல்லுங்களேன். இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த போர்டுக்கு பேர் என்ன முதல்ல அதங்க சொல்லுங்கள். மீட்டர் சமண சுற்று சார். மீட்டர் சமண பேட்டரி எலிமினேட்டர் சார். தெரிஞ்ச மின்தடை சார். கால்வால்வர் சார். கம்பி சுழல் சார். கீவி சார். ஜாக். சரி, இதோட இணைப்பை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து பேட்டரி எலிமினேட்டர் பாசிட்டிவ்லேருந்து ஏக்கு கொடுத்துருக்கோம் சார் கனெக்ஷன். அடுத்து நெகட்டிவ்லேருந்து பிக்கு கொடுத்துருக்கோம். சரிப்பா. இது வந்து தெரிஞ்ச மின்தடை வந்து கேப் 1ல கொடுத்துருக்கோம். தெரியாத மீட்டர் சமண சுற்றோட மையப்பகுதி வந்து கால்வாமீட்டர் பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கோம் சார். மறுபடியும் வந்து சாவியோட இணைச்சிட்டு சாவியோட இன்னொரு முறையாக ஜாக்கில் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இதோடைய இந்த ரீடிங் கொடுத்த மின் சுற்று இணைப்புகள் சரியாக இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மீட்டர் சமண சுற்று ஏ முனையில் வைக்கும் பொழுது அதில் சுழி விளக்கு அடைதான்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் வைங்க பார்க்க சுழி விளக்கு அடைஞ்சிருக்கா நம்ம பார்க்கலாம். இல்லை கேல்வாமீட்டரில் எடுத்துகிட்டு வை திரும்ப. ஓகே, அந்த முள் இப்போ நடுவில் இருக்குது. இப்போ ஏவில் வைக்கும்போது திரும்ப எடுத்துகிட்டு வையன். இப்போ பியில் வைக்கணும் ஒரு நிமிஷம். அப்போ அந்த முள் டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியுது. அந்த ரெட் கலர் முள் வந்து அங்கே நிற்கிது. ஓகே, அடுத்து மறுமுனையில் வை. மறுமுனையில் வைக்கிற நீ அப்போ விளக்கத்தை செக் பண்ணலாம். ஓகே, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. திரும்ப இன்னொரு தடவை வச்சு பார்க்குறோம். ஏ முனையில் திரும்ப வை. ஏ முனையில் வை. வச்சிட்டிங்களா? வச்ச பிறகு நம்ம அதோடைய கேல்வாமீட்டரில் விளக்கத்தை பார்ப்போம். ஒரு பக்கம் இருக்குது. எடுத்து ஒரு முறை எடுத்து வையா. ஓகே, அடுத்து இப்போ பி முனையில் வை. மறுபக்கம். அப்போ 2 பக்கமும் ஒரு திசையில் எதிர் திசையில் விளக்கம் ஏற்படுது. கரெக்டாக. ஏ முனையில் வச்சா ஒரு திசையிலும் பி முனையில் வச்சு எதிர் திசையில் கேல்வாமீட்டரில் விளக்கம் அடைகிறது. அப்போ கொடுத்த மின்சுட்டு ரைட்டு. ஸோ த 3 ஹீரோஸ் அழகாக இந்த ஒரு பண்ணியிருக்கீங்க. எக்ஸலண்ட். இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து ரீடிங் எடுக்கணும். இப்போ எப்படி ரீடிங் எடுப்பீங்க? ப்ரொசீஜர் சொல்லுங்கள். இது தெரிந்த மின்தடை சார். ஓகேப்பா. 1 ஓம் மின்தடை கொடுக்குறோம் சார். சரி, 1 ஓம் மின்தடை இல்லைங்க சார். இந்த கம்பியில் வச்சு ஜாக்கினை வச்சுட்டே வரணும் சார். சரி, 0 வர வரைக்கும் நகர்த்திக்கிட்டே இருக்கணும். அப்போ எந்த ஒரு புள்ளியில் இந்த கேல்வாமீட்டரில் சுழி விளக்கம் அடைகிறதோ அது வரைக்கும் நம்ம அந்த தொடுகோலை கம்பியில் நகர்த்திக்கிட்டே வரணும். ஸோ வந்துருச்சு இல்லையா? சுழி விளக்கம் வந்துருச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ லென்த்தில்? அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 14 சென்டிமீட்டர் தூரத்தில் நமக்கு இங்கே கேல்வாமீட்டரில் சுழி விளக்கம் கிடச்சிருக்கு. அப்போ எவ்வளோ மின்தடைக்கு? 1 ஓம் மின்தடைக்கு நமக்கு 14 சென்டிமீட்டர் லென்த்தில் சமநிலையில் கிடச்சிருக்கு. இது நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும்? 2 ஓம். இப்போ மின்தடையை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ஸோ மின்னோட்டத்துக்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறோம். இப்போ மீண்டும் நம்ம நகர்த்திக்கிட்டே வரோம். திரும்ப அதில் 0 வரும். ஓகே, அப்போ நம்ம வந்து எந்த ஒரு புள்ளியில் வந்து கேல்வாமீட்டரில் சுழி விளக்கம் அடைஞ்சிருச்சு. ஜிக்கு நேராக சுழியில் அந்த முள் இருக்குது. அப்போ எவ்வளோ நீளத்தில்? 23.5 சென்டிமீட்டர். அப்போனா 2 ஓம் மின்தடைக்கு 23.5 சென்டிமீட்டர் நீளத்தில் நமக்கு வந்து சமநிலை நிலம் கிடச்சிருக்கு. இப்படியே மின்தடை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு வெவ்வேறு சமநிலை நிலங்களுக்கு சுழி விளக்கத்துக்கு சமநிலை நிலங்களை நம்ம அளந்தெறிய வேண்டும். இது அட்டவணைப்படுத்திட்டு கணக்கீடு போட வேண்டும். இடமாற்றம் செய்யணும். ஓகே, அப்போ தெரிந்த மின்தடையை இந்த கேப்லையும் தெரியாத மின்தடை இந்த கேப்லையும் கனெக்ஷன் வித் சேம் ப்ரொசீஜர் ஷுட் பி ரிப்பீட்டட். திரும்ப அந்த ரீடிங் எடுக்கணும். வெரி குட். ஸோ இதான் மீட்டர் சமண சுற்றுடைய ரீடிங். எக்ஸலண்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.